முக்கிய செய்தி புதுச்சேரி அருகே கரையை கடந்த செஞ்சல் புயல் புதுச்சேரி நிலப்பரப்பின் மேல் நகராமல் உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கின்றது. 9 மணி நேரமாக ஒரே இடத்தில் புயல் மையம் கொண்டிருக்கிறது. புயல் கரையை கடந்த நிலையிலும் அந்த புயலானது வலுவிழக்காமல் இருந்து வருகிறது. வலுவிழக்கும் என்று கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது வரை வலுவிழக்காமல் இருந்து வருகிறது. கடந்த 9 மணி நேரத்திற்கு மேலாக நகராமல் ஒரே இடத்தில் செஞ்சல் புயலானது நீடித்து வருகிறது. செஞ்சல் புயல் எதிரொலியாக அநேக இடங்களில் கனமழை பெய்தது. புதுச்சேரியில் குறிப்பாக புதுச்சேரியில் அதிகபட்சமாக மயிலை மற்றும் புதுச்சேரியில் அதிகபட்சமாக மழை பெய்தது. புதுச்சேரியை பொறுத்தவரை 47 சென்டிமீட்டர் வரை மழை பதிவாகி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் புயலானது நகராமல் அதே இடத்தில் மையம் கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகின்றது. அடுத்த 6 மணி நேரத்தில் மேற்கு நோக்கி நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் என வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தகவல் வெளியாக இருக்கின்றது. விழுப்புரத்திலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலும் கடலூரிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலும் புயலானது மையம் கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் புயலானது நகராமல் ஒரே இடத்தில் இருக்கிறது என்றும் சில மணி நேரங்களில் அது நகர்ந்து வலுவிழக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து வெளியாக இருக்கின்றது. செஞ்சல் புயல் எதிரொலியாக அநேக இடங்களில் கனமழை பெய்தது. புதுச்சேரியில் குறிப்பாக புதுச்சேரியை பொறுத்தவரை 47 சென்டிமீட்டர் அளவிற்கு மழையானது பொழிந்து பெருமளவில் அங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் 9 மணி நேரமாக ஒரே இடத்தில் புயலானது மையம் கொண்டிருக்கிறது. நகராமல் புயல் கரையை கடந்த சூழ்நிலையிலும் வலுவிழக்காமல் அது இருந்து கொண்டிருக்கிறது. சில மணி நேரங்களில் அது வலுவிழக்கும் என வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தகவல் வெளியாகி இருக்கின்றது.